நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே நடந்த இரட்டை கொலை சம்பவத்தில் குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட எஸ்பி விஸ்வேஸ் பாலசுப்ரமணிய சாஸ்திரி தெரிவித்திருக்கிறார். சம்பவம் நடந்த மூலச்சி பகுதியில் மேற்கொண்டு எவ்வித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நேற்று நடந்த சம்பவத்திற்கு யாரும் பிடிச்சி விசாரணை பண்ணிட்டு 6 பேரை தனியாக வச்சு விசாரணை பண்ணிட்டு இல்லை இப்போதைக்கு வழக்கு பதிவு செஞ்சுருக்கோம். அது இல்லாமல் வழக்கில் அவங்க என்ன பேர் கொடுத்துருக்காங்களோ அவங்கள நாங்கள் தனிப்படை போட்டு நாங்கள் தேடிட்டு இருக்கோம். விசாரணை சந்தேகம் இதில் தொடர்பு இருக்கிற சந்தேகம் இருக்கிற நபர்களை எப்போ தகவல் வருமோ நாங்கள் விசாரிப்போம். ஆனால் யார் பேர் நமக்கு எஃப்ஐஆரில் இருக்கோ அவங்கள நாங்கள் ஃபுல்லாக தேடின்னு இருக்கோம். அதுக்கு தீவிரமாக முயற்சி நடந்துட்டுருக்கு நம்ம சைட்லேருந்து. எவ்வளோ பேர் சார், எத்தனை பேர்னு ஏதாவது இல்லை, எஃப்ஐஆரில் எவ்வளோ பேரோட பேர் இருக்கோ நம்ம அவங்கள தேடுறோம். இப்போ முதல் கட்டத்தில் அவங்கள தேடுவோம். அவங்கள நம்ம எடுத்த பிறகு அவங்க கன்ஃபெஷனில் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நடவடிக்கை எடுக்கணும். இது கொஞ்சம் வருஷமாகவே இங்கே இந்த ஊரில் சில பிரச்சனைகள் இருந்தது. அதோட ஒரு கண்டினியூஷனாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஆனால் ஃபர்தர் நாங்கள் அக்யூஸ்ட் எடுத்த பிறகு நமக்கு ஃபர்தராக இதில் மகேஷோட மைத்துனர் சின்னத்துறை ஏதோ நம்ம கொண்டு போய் விசாரணை இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் நான் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. விசாரணை நடந்துட்டுருக்கு. இல்லை, அந்த காரு யாரோடு எப்படி உங்கள் கையில் வந்தது, எப்படி இங்கே கொண்டு வந்தாங்க, அதுக்கு தனியாக நாங்கள் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம். அது யாரெல்லாம் அதை பார்த்துருக்காங்களோ அதே மாதிரி அந்த காரோட உரிமையாளர் யாரோ அவங்கள நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம். இல்லை, அவர் அவங்க பேரில் இல்லை, அது யார் பேரில் இருக்கோ அவங்கள நாங்கள் விசாரிச்சிருக்கோம். யார் அந்த வண்டியை பார்த்துருக்காங்களோ அவங்களே நாங்கள் விசாரிச்சிருக்கோம். இப்போதைக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. நமக்கு இனி ஃபர்தர் அரெஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும் எப்படி இது. இல்லை, கண்டிப்பாக நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எல்லா முயற்சியும் எடுக்கிறோம். இப்போதைக்கு இங்கே ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எங்கள் போலீஸை டிஎஸ்பி தலைமையில் நாங்கள் போட்டிருக்கோம். நானும் ஏடிஎஸ்பியுமே ரோந்து எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த கட்டமாக இந்த 2 கோஷ்டிகளுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைகள், அதுக்கு மூல காரணம் என்ன, எப்படி அதை நம்ம நிவாரணம் செய்யலாம், மற்றபடி சட்டப்படியாக என்ன நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதை நாங்கள் ஃபுல் எஃபர்ட் எடுப்போம். நாங்கள் இல்லை இதை தவறிவிட்டது அப்படி சொல்லக்கூடாது. தவறிவிட்டது சொல்லக்கூடாது. நாங்கள் எங்கள் கடமையை செஞ்சுட்டுருக்கோம். நாங்கள் இதில் காவல்துறை சைட்லேருந்து எந்த விதமான லேப்ஸ் கிடையாது. கடைசி சம்பவம் 2010 நடந்திருக்கு. அதோட விசாரணை கோர்ட்டில் வழக்கு விசாரணை அதுவும் போயின்னு இருக்கு. ஒரே ஒரு கேஸில் மீதி எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஆனாலுமே இந்த ஊர் நம்ம கண்காணிப்பில் இருக்குது. இது நேற்று நடந்த சம்பவம், அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் இல்லை, இது ஸ்பெசிஃபிக்காக இப்போ கேட்காதுங்க, நம்ம அடுத்த அக்யூஸ்ட் எடுத்துக்கலாம்.